எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சளி இருமலுக்காக மருந்து சொல்ல போகிறேன். அதுக்கு ஓமவல்லி இலை, கற்பூரவள்ளி இலைன்னு சொல்லுவாங்க. அது 5லேருந்து 6 இலை ஃப்ரெஷ்ஷாக பறித்தது. வெல்லம் 2 ஸ்பூன். இது நல்லா பசிய துண்டும். சர்க்கரைக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் 2 ஸ்பூன். கற்பூரவள்ளியை நல்லா வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி இல்லாமல் இருக்க மாதிரி எடுத்துருங்க. எடுத்து ஜாரில் போட்டுக்கலாம், மிக்ஸி ஜாரில். இது கூட நம்ம வெல்லம் எடுத்து வச்சுருக்க வெல்லத்தையும் போட்டுடலாம். நல்லெண்ணெயும் ஊற்றிடலாம். இப்போ நல்லா இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருவோம். இதை போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் மிக்ஸி ஜாரில் வெறும் தண்ணியை விட்டு ஒரு 2 நிமிஷம் ஸ்பீடாக சுற்றிடுங்க. ஏன்னா அதில் இருக்க நம்ம சட்னி அரைச்சிருப்போம், காரமாக ஏதாவது அரைச்சிருப்போம், அதெல்லாம் டஸ்டெல்லாம் வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் இதை போடுங்க. இப்போ நம்ம தண்ணி விடாமல் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். தண்ணி விடாமல் அந்த நல்லெண்ணெயிலேயே நம்ம அரைச்சாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக திக்கான ஜூஸ் மாதிரி கிடைக்கும். இது நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் குழந்தைங்களுக்கு கொடுத்தோன்னா நெஞ்சு சளி, வறட்டு இருமல் எல்லாமே வந்துடும். ஒன்று மோஷன் வழியாக வந்துடும், இல்லைன்னா வாந்தி வழியாக வந்துடும். ஆயில் வச்சுருந்தோம் இல்லையா, அதே கிண்ணத்தில் நான் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். இது இப்போ 2 ஸ்பூன் மட்டும் கொடுத்தா கூட போதும். வெறும் வயிற்றில் காலையில் கொடுக்கணும். சப்போஸ் காலையில் எந்திரிச்ச உடனே குழந்தை குடிக்கல அப்படின்னு சொல்லிங்கன்னா மத்தியானம் தூங்கி எந்திரிச்சதும் அந்த குழந்தைக்கு இது கொடுக்கலாம். கண்டிப்பாக விரும்பி சாப்பிடும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். வறட்டு இருமல், நெஞ்சு சளி, இருமிக்கிட்டே இருக்கிறவங்க அவங்களுக்கு எல்லாமே இது கொடுத்தீங்கன்னா சளி மோஷன் வழியாவோ இல்லை வாந்தி வழியாவோ வந்துடும். செஞ்சு பாருங்கள். என்னோடய டிப்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.